வைபவி டிவைன் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். 2026 ஆங்கில புத்தாண்டு பலன்கள் நம்ம பார்க்கக்கூடிய ராசி 12 ராசிகளில் பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய தனுசு ராசியை பார்க்க போகிறோம். தனுசு ராசி அப்படின்னு சொல்லும் போதே அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம். தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். ஸோ இந்த வருடம் பிறக்கும் போதே குருவும் புதனும் பரிவர்த்தனையில் இருக்காங்க. பாக்கியாதிபதி உங்கள் ராசியில் உட்காந்துருக்காங்க. குரு புதன் சேர்றதும் பார்த்தீங்கன்னா ஒரு யோகத்தை ஏற்படுத்தி தரப்போகுது. சூரியன் குரு கண்டிப்பாக எனக்கு கவர்மெண்ட் வேலை தான் வேணும், கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் தான் வேணும், கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் தான் வேணும்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க. ஸோ அதே நேரத்தில் ராகுவோட பார்வையும் இருக்கிறதுனால சில இடங்களில் லஞ்சம் கொடுக்குற மாதிரியான அமைப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே போல் பிள்ளைகளை நீங்கள் ஒரு ஸ்கூலில் சேர்க்குறீங்க அப்படின்னாக்கா டொனேஷன் ஃபீஸே ஒரு பெரிய அமௌண்ட்டை ஏற்படுத்தி நிறைய பேர் சொல்கிறீங்க எந்த ஸ்கூலில் சேர்த்தாலும் 1 லட்சம் எல்கேஜிக்கு அப்படின்னு சொல்கிறதும் கேட்குது. ஆனாலும் பிள்ளைகளுக்கு படிப்பு செலவு அதிகரித்து கொடுக்கக்கூடியது தனுசு ராசி. உங்கள் பிள்ளைகள் பார்த்திங்கன்னா உயர்கல்விக்காக வெளிநாடு போகிற செலவுகளாக இருக்கட்டும், இல்லையா படிப்பு உத்தியோகத்துக்காக போகிறேன் எனக்கு அங்கே தான் நான் போய் செய்வேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சு உங்ககிட்ட ஒரு பெரிய அமௌண்ட்டு பசங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய ஆண்டாக இது இருக்க போகுது. பொருளாதாரம் அப்போ வரவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. கண்டிப்பாக வரவுகளில், ஏன்னா குரு பகவான் கடகத்துக்குள்ளே உச்ச பார்வையாக உங்கள் தனஸ்தானத்தை பார்க்க போகிறாருங்க. அப்போ எப்படி இருக்க போகுது, மார்ச்சுக்கு மேலே உங்களுடைய கமிட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைங்க எனக்கு ஒரு பணம் அந்த டைம் தான் வர வேண்டியது இருக்குது, ஏன்னா அப்போ தான் வரும். அந்த குரு பார்வை இருக்கிறதுனால மார்ச்சுக்கு மேலே, மே மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே வர வேண்டிய வரவுகள் உங்களோட எம்டியான பேக்கெட்டை ஃபில் பண்ணி கொடுத்துட போகுது. சரி, அது இன்னொரு விஷயம் எங்கெங்கே கவனமாக இருக்கணும், கண்டிப்பாக பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா கருமுட்டை வளர்ச்சி மந்த்லி வரக்கூடிய பீரியட்ஸில் அதிக கவனமாக இருக்க வேண்டியவங்க தனுசு ராசி. அந்த கருமுட்டை வளர்ச்சி மட்டும்தான் மெயின் பிரச்சனையாக இருக்க போகுது. அந்த பீரியட்ஸ் கூட ஃப்ளோ கூட உங்களுக்கு நார்மலாக இருக்குதுன்னு சொல்லுவீங்க, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்னுவீங்க. ஆனால் அந்த வளர்ச்சி வரும்போது சில பிரச்சனைகள், ஒரு சிலருக்கு இடுப்புக்கு பகுதியில் அதிக கட்டிகள், அது சார்ந்த மருக்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸ்கின் அலர்ஜி சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அம்மா வகையில் மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அம்மா கிட்ட எதிர்பார்த்த ஒரு விஷயம் பணமாக இருக்கட்டும், இல்லை சொத்தாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு பயணமாக இருக்கட்டும், உங்களுக்கு சாதகமாக ஏற்படுத்தி தரப்போகுது. புத்திர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க. எப்போங்க, கண்டிப்பாக எனக்கு வயசு இப்போ 40 ஆயிடுச்சுங்க, குழந்தை பிறக்குமா அப்படின்னா கண்டிப்பாக ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லுவாங்க, உங்களுக்கு கர்மம் செய்யறதுக்காவது ஒரு குழந்தை இருக்கும்ப்பா. அந்த கர்மஸ்தானத்தை குருவுடைய தொடர்பு ஏற்படுறதுனால கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சரி, அடுத்தது உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் நிதானிச்சு ஹேண்டில் பண்ணுறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். அதே போல் உத்தியோகம் மாற்றம் செய்யலாமன்னா கண்டிப்பாக வேணாம். இங்கே ஒரு பிரச்சனைன்னு அங்கே போனீங்கன்னா 4 பிரச்சனை நின்றுட்டுருக்கும். ஸோ இங்கேயே பல்ல கடிச்சிட்டு செப்டம்பர் வரைக்கும் பண்ணுங்கள். 2027 மார்ச்சுக்கு மேலே உத்தியோகம் மாற்றம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக மாற்றி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த தனுசுன்னு சொல்லக்கூடிய ராசியில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரம் அப்படின்னு பேசும்போது பார்த்திங்கன்னா, இந்த குரு பரிவர்த்தனையாகி வந்தாலும் நற்பெயர்கள் நிறைய ஏற்படுத்தி கொடுத்தாலும் சில இடங்களில் வீண் அவமானங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ எந்த ஒரு நீங்கள் நல்லது செய்ய போனாலும் நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் அவங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இந்த மூல நட்சத்திரத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் இடுப்பு தண்டுவாடம் சொல்லக்கூடிய அந்த லாஸ்ட் குண்டலி சக்தின்னு சொல்லக்கூடிய அந்த இயங்கக்கூடிய அந்த பகுதி பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. நிறைய நெகட்டிவ் மார்க்ஸ், இந்த இன்னும் சொல்லணும்னா பிளாக் மேஜிக்காக இருக்கட்டும், இல்லை நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்கட்டும், அதன் மூலியமாக உடம்பு பெயினை சந்திக்கக்கூடிய நட்சத்திரம் மூல நட்சத்திரம். அடுத்தது பூராட நட்சத்திரம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பார்த்த வீட்டில் ஒரு இன்டீரியல் இதுவாக இருக்கட்டும், இல்லைன்னா இந்த பழைய காரை கொடுத்துட்டு ஒரு புது கார் வாங்கலான்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேங்க, ஒரு பழையது புதிதாக மாற்றி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. உத்திராட நட்சத்திரம். நான் இந்த கோர்ஸ் தான் எடுப்பேன், இந்த கோர்ஸ்க்கு உண்டான ஃபீஸை கட்டுங்க, இந்த கோர்ஸ்க்கு உண்டான டீச்சிங் எங்கே நடக்குது பாருங்கள் அப்படின்னு ரொம்ப காலமாக எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க. அதே போல் 30+, 40+, அது 30+ இப்போ உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க, நான் இந்த அடிஷ்னல் கோர்ஸை படித்து நான் இந்த உத்தியோகத்தில் உயர் பதவிக்கு போகலான்னா தாராளமாக போகலாம். கல்வி கலைகள் இதில் இன்வால்மெண்ட், இப்போ உத்திராடத்தில் ஒரு
15 வயசு குழந்தை இருக்குன்னா நான் இப்போ பரதநாட்டியம் கற்றுக்க போகிறேன், நான் இந்த டான்ஸை கற்றுக்க போகிறேன், ஒரு கலை மீது ஆர்வம் ஏற்பட்டு அதை படிக்கக்கூடிய வாய்ப்பு உத்திராடத்துக்கு இருக்குது. சரி, மேலும் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த 2026 இன்னும் சிறப்பான வெற்றி ஏற்படுத்தி கொடுக்க ஒரே ஒரு அம்பாள் தாங்க. தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பெரிய கோயில் பிரகதீஸ்வரர் கோவிலில் இருக்கக்கூடிய வாராகி அம்மன், அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. முடியாத பட்சத்துக்கு வீட்டு பக்கத்துலேயே வாராகி இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். வாராகி வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாமா அப்படின்னா அதுக்கு நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுவோம். வாராகி எப்படி இருக்கணும், எவ்வளோ அளவு இருக்கணுன்றதை அதில் பார்த்துக்கலாம். இப்போ வாராகி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த 2026 மிக சிறப்பான வெற்றி அமைய வாழ்த்துக்கள்.